நம் இந்தியாவை சொர்க்கமாக்குவோம், மனிதத்தை மதமாக்குவோம், நம் மாநிலத்தை முதன்மையாக்குவோம், சாபத்தை வரமாக்குவோம், வரும் சந்ததிகளை வளமாக்குவோம் என்கின்ற எனது கவிதை வரிகளோடு நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்னும் தன்னம்பிக்கையோடு இருங்கள். அவ்வாறு நீங்கள் உறுதியோடு இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் என்ற விவேகானந்தரின் வாய்மொழிக்கு ஏற்ப, பொன்மொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது ஹெலோ சிட்டி எஃப்எம்மின் நிறுவனர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு நமது முழுமையான கரவொலி எழுப்பி நமது அன்பினை தெரிவிப்போம். சாதாரண மனிதன் புத்தகம் படிப்பான், சாதனை மனிதன் புத்தகத்தில் இருப்பான். அப்படி ஒரு சாதனை மனிதனாக இருக்கக்கூடிய நமது கோபாலன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மகிழ்வான மதிய வணக்கத்தை மீண்டும் பதிவு செய்து, மலையை பார்த்து மலைத்து விடாதே, அந்த மலையின் மீது ஏறி நின்றால் அதுவும் உனது காலுக்கு அடியில்தான் என்ற அப்துல் கலாம் நல்மொழியோடு இந்த நிகழ்வின் பொருட்டு வருகை புரிந்துள்ள விருதாளர்களுக்கும், கவிஞர்களுக்கும், பாடகர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களாக மாறியுள்ள நமது அன்பு சகோதரர்களுக்கும், பின்னணியில் வேலை செய்யக்கூடிய நிழற்பட கலைஞர்களுக்கும் இத்தருணத்தில் வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் உங்களின் கரவொலியின் வழியே முதற்கண் சமர்ப்பிக்கின்றேன். கவியரங்கம் என மழையின் காரணமாக யார் வேண்டுமானாலும் விரும்பிய தலைப்பில் மாற்றலாம் என சற்று மாறுதல் செய்து இசையரங்கத்திற்கு இன்று முன்னுரிமை கொடுத்துள்ளோம். நிறைய பாடகர்கள் இந்த நிகழ்விற்காக வந்துள்ளார்கள். அவர்களும் தங்களது பாடல்களை இடையில் தந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இத்தருணத்தில் மகிழ்வாக மழையோடு இசை மழையும் பொழியும் என்பதை சொல்லி, நிகழ்வின் துவக்கமாக எனது கவிதை ஒன்றை வாசித்து அதன் தொடர்ச்சியாக இசையரங்கம் தொடரும். தொடர்ந்து இடையிடையே கவியரங்கம் தொடரும். நிகழ்வின் இறுதியில் நாம் அனைவரும் எதிர்பார்த்த விருது வழங்கும் விழாவும் நடைபெறும். தற்போதைய கல்விச்சூழல் பற்றி நான் 21 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கவிதை உங்களின் பார்வைக்கும் பரிசீலனைக்கும். நேற்று, இன்று, நாளை என்பது அந்த கவிதை. நேற்றைய கல்விச்சூழல் 6 வயதில் பள்ளிக்கு சென்று அருந்தமிழை அள்ளி பருகி சுகமாய் அன்னை மடியில் தஞ்சமாகி அன்பினாலே இருந்தனர். இப்படி இருந்தது நேற்றைய கல்விச்சூழல். இன்றைய கல்விச்சூழல் 3 வயதில் பள்ளிக்கு சென்று மூளை நோக கல்வி பயின்று மூத்தோர் ஆதரவும் இல்லாமல் மூளையிலே கிடக்கின்றனர். இனி மாறிவரும் கல்விச்சூழலில் நாளை எப்படி இருக்கும் என்றால், கற்பத்திலேயே கல்வி பயின்று கணினி மூலம் தேர்வும் பெற்று வளர்ந்த பின் காசை மட்டும் சேர்த்திருப்பர், உயிர் காத்தவரை மறந்திருப்பர் என நான் ஆதங்கத்தோடு எழுதிய கவிதை உங்கள் இதயங்களை தொட்டிருந்தால் ஒரு கரவொலி மூலம் மகிழ்வொலியாக அதனை பதிவு செய்ய வேண்டும். இந்த கவிதை எழுதியதன் ஆதங்கமான சூழல் என்னவென்றால், தற்போதைய பெற்றோர்கள் எல்லோருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு 90 மதிப்பெண் எடுங்க, 95 மதிப்பெண் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் ரீதியான ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த தலைமுறை பிள்ளைகள் கிராமத்தை போய் பார்த்ததில்லை, திண்ணை வைத்த வீட்டை பார்த்ததில்லை, மோர் கொடுக்கும் பண்பு தெரியவில்லை, தாத்தா அம்மாச்சியோடைய அன்பு கிடைப்பதில்லை, தாத்தா பாட்டியோடைய அரவணைப்பு கிடைப்பதில்லை, தாத்தா அம்மாச்சி யாரு, தாத்தா பாட்டி யாரு என்ற வித்தியாசம் கூடிய தெரியாத அந்த 5 வயது மழலைகளிடம் நாம் உளவியல் ரீதியாக ஒரு கணினியும் கைபேசியும் கொடுத்து அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. 5 அவர்களை பொறியாளர்களாகவும் கலெக்டராகவும் டாக்டராகவும் தான் பார்க்குறோம். குழந்தையாக பார்க்கறதில்லை. ஆனாலும் அதையும் தாண்டி நாம் கொடுக்குற டார்ச்சர்லையும் நம்ம வைக்கிற டியூஷன்லையும் அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கின்றார்கள். அந்த நல்ல மதிப்பெண் எடுத்ததனால் ஒரு நல்ல கல்லூரிக்கு அவர்களுக்கு சேர்க்கை கிடைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நல்ல பணி கிடைக்கிறது. அந்த பணி கிடைத்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க ஒரு கேம்பஸில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து அவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க. இங்கே அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இவர் பையன் நல்ல ஒரு அரபு தேசத்தில் பொசிஷனில் இருப்பார். இங்கே அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டாங்களா கதவை சாத்தாங்களா என்று கேட்கக்கூட ஒரு நாதியற்ற சூழலில் அவங்கள் முதுமை கழிகிறது என்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காக எழுதினேன். அப்படி நடக்கக்கூடாது என்பது நமது எண்ணம். ஆனால் மாறிவரும் கல்விச்சூழல் அதனை மாற்றிவிடுமோ என்கின்ற எண்ணத்தில் அதற்கு மாற்று என்ன என்றால், குழந்தைகள் எந்த பாடத்தை படிக்க விரும்புகின்றார்களோ, எந்த முறையில் கல்வி கற்க விரும்புகிறார்களோ அதற்கான வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாலும் அதற்கான அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் யாருடைய ஊதியத்தையும் ஒப்பிடாமல் அவர்களின் வேலையையும் ஊதியத்தையும் நாம் அங்கீகாரம் செய்ய வேண்டும்.
எந்த வேலைக்கு போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் என்கின்ற எண்ணம் தான் முக்கியம். நமது பெற்றோர்களுக்கு முதலில் நல்ல மகனாக இருந்து அதன்பின் இந்த சமூகத்திற்கு நல்லது செய்யக்கூடிய மகன் எவ்வளவு குறைவான சம்பளத்தில் இருந்தாலும் அவன்தான் போற்றப்பட வேண்டியவன். எத்தனை லட்சங்கள் ஊதியம் வாங்கினாலும் அந்த மகனால் இந்த சமூகத்திற்கோ இல்லை இந்த பெற்றோர்களுக்கோ பயனில்லாத சூழல் வரக்கூடாது என்பதற்காக இந்த கவிதையும் விளக்கமும் உங்களிடம் சொல்லி அடுத்ததாக